திருச்சிற்றம்பலம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஓனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. பார்வதி பதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியை போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை பொருந்திய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டெழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, அண்ணல் திருநீரும் ஐந்தெழுத்தும் கண்டிகையும் அகிலமெங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே கருவை 10 தாதியை பாடியருடைய அரசகவி அதிவீரராம பாண்டியனாருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, வையமெங்கும் வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்ற நோக்கிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். குருவர்களும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய பெரும் உதவியினாலே அரசகவி அதிவீர ராம பாண்டியனார் அருளி செய்திருக்கின்ற திருக்கருவை 10 தாதியினை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கருவை 10 அந்தாதியிலே 7வது பத்தினை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 7வது பத்திலே உய்யவோர் உறுதி நாடா என தொடங்குகின்ற 68வது திருப்பாடல், 68வது திருப்பாடலாகிய உய்ய ஓர் உறுதி நாடா என்று தொடங்குகின்ற அந்த திருப்பாடலிலே இருந்து யாம் சிந்தனையை தொடங்குகின்றோம். சைவ பிரியர்களே, இவர்களாகிய நாம் இந்த ஞான நூல்களை சிந்தித்தல் என சொல்லக்கூடியது ஒன்றிருக்கிறதே, இது அபரஞானத்தை பெறுவதற்கு உரியதாகும். அபரஞானத்தை பெறுவதற்காகத்தான் நாம் இந்த நூல்களை கற்கின்றோம். ஆசிரியன்மார்கள் நம்மை எல்லாம் அவர்கள் நிலைக்கு உயர்த்துதல் வேண்டும் என்பதற்காகத்தான் பல ஞான நூல்களை நமக்கு தந்தருள் இருக்கின்றார்கள். அவ்வை பிராட்டி அழகாக சொல்லி காட்டுவார், ஒரு ஞானம் என்பது எளிதிலே சித்திக்காது, சிவத்தை காட்டுகின்ற ஞானம் என்பது எளிதிலே கிட்டாது. அது பல பிறவிகளிலே நாம் செய்த புண்ணியத்தின் காரணமாக, பல பிறவிகளிலே நாம் செய்த புண்ணியத்தின் காரணத்தினாலே நூல்களை கற்று சிவபூஜை செய்ததன் பலனாகத்தான் நாம் ஞானத்தை பெற முடியும். பல பிறவிகளிலே பல நூல்களை கற்று பூஷணை செய்து பல பிறவிகளிலே செய்த பூஷணையின் பயனாகத்தான் ஞானத்தை பெற முடியும். அதைத்தான் அவ்வை பிராட்டி அவ்வை குரலிலே பல்நூழி காலம் பயின்று பரமனை அர்ச்சிக்கில் நல்லறிவு சற்றே நகும். பல நூல்களை கற்று தேர்ந்து சிவபுண்ணியத்தை பெற்று சிவபூஜை செய்து பல்நூழி காலம் பயின்று பரமனை அர்ச்சிக்கு நல்லறிவு சற்றே மிகும். நல்லறிவு என்பது சிவத்தை காட்டுகின்ற ஞானம், சிவஞானம். இதே கருத்தைத்தான் நம்முடைய திருஞான சம்பந்தர் வாக்கிலும் பார்க்கிறோம். ஏழுடைய மலரால் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த என்று குறிப்பிட்டு காட்டுவார். எனவே இந்த ஞான நூல்களை நாம் கற்றால்தான் நமக்கு ஏதோ சிவத்தை காட்டுகின்ற ஞானம் சித்திக்கும்.
அப்படி கற்கின்ற பொழுது அந்த நூல்களை பல நூல்களை கற்றல் வேண்டும். அவ்வை பிராட்டி தன்னுடைய வாக்கிலே ஆத்திச்சூடியிலே சொல்லுகின்ற பொழுது நூல் பல கல் என்று சொல்லி காட்டுவார். நூல் பல கல். நூல் பல கற்பதோடு மட்டுமல்லாது பல நூல்களை கற்பதனுடைய பயன் அவ்வை பிராட்டி கொன்றை வேந்தனிலே சொல்லி காட்டுவார். நூல் முறை தெரிந்து ஷீலத்து ஒழுகு என்று சொல்லி காட்டுவார். அதனாலே பல நூல்களை கற்ற வேண்டும். கற்று அதிலே நமக்கு சொல்லப்படுகின்ற செய்திகள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். வான்புகள் வள்ளுவன் அழகாக சொல்லி காட்டுகிறார். ஒருவன் ஒரு பிறப்பிலே சிவஞானத்தை பெற்று விட்டான் என சொன்னால் அந்த ஞானமானது அவனுக்கு உயிரோடு அது ஒட்டி நின்று பிறப்புக்கள் தோறும் வரும். அருமையான செய்தி. அழகாக வான்புகள் வள்ளுவர் சொல்லி கேட்டுகிறார். ஒரு பிறவிலே தான் கற்ற கல்வி அது பிறப்பின்னே வருகின்ற பிறப்புக்கள் தோறும் வரும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏப்மா புடைத்து. ஒருவனுக்கு தான் ஒரு பிறப்பின் கண் கற்ற கல்வியானது 7 பிறப்பிலும் சென்று உதவும் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த 7 பிறப்பிலும் அந்த இது ஒழுங்கு நம்ம சைவ சித்தாந்தத்திலே படிக்கிறோம். பொழுது இந்த உடம்பை வைத்து வினைகள் ஈட்டுகிறோம், கழிக்கிறோம். அந்த எஞ்சிய வினைகளானது அந்த உயிரிலே சூக்கும தேகத்திலே ஒட்டி கொண்டு பிறப்புக்கள் தோறும் வரும். அப்போ இந்த உயிரோடு நம்மை தொடர்ந்து வருவது சைவ சித்தாந்தத்தின் படி வினைகளும் தொடர்ந்து வரும். இதே போல கல்வியும் தொடர்ந்து வரும் என்பதை பரிமேலழகர் தன்னுடைய உரையிலே எடுத்து காட்டுகிறார். இந்த ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்பதிலே பரிமேலழகர் சொல்லுகின்ற பொழுது அதற்கு உரை எழுதுகிறார். வினைகள் போல உயிரின் கண் கிடந்து அது புக்குழி புகும் ஆகலினாலே எழுமையும் ஏமாப்பு உடைத்து. எனவே வினைகள் போல உயிரின் கண் கிடந்து அது புக்குழி. எனவே நல்ல ஞானத்தை ஒரு நூலை கற்றதனுடைய பயன் அந்த நூலறிவு பிறப்புக்கள் தோறும் நமக்கு வந்திருக்கிறது. இந்த பிறப்புக்கள் தோறும் நமக்கு வரும் என்பதற்கு இந்த உண்மை தெரிந்தால்தான் சைவத்திலே ஒரு பெரிய ஒரு உண்மை நமக்கு உணர வரும். என்ன உண்மை உணர வரும் என சொன்னால், ஒரு வினா. ஞானசம்பந்தர் 3 வயது ஞானம் பெற்றார். மெய்கண்ட தேவநாயனார் 2 வயது. குமரகுருபர சுவாமிகள் 5 வயது பிராயம். நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் 7 வயது இருக்கும் என்று சொல்லப்படுது. அதத்த சிவாச்சாரியாரும் பாலப்பருவம். இப்படி பாலப்பருவத்திலே இருக்கின்ற அவர்களுக்கு ஞானத்தை கிரகிக்கின்ற தன்மை எப்படி இருந்தது? எப்பொழுதுமே ஞானத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற கிரகிப்பதற்கே அவர்களுக்கு ஒரு பக்குவம் இருத்தல் வேண்டும். அந்த பக்குவம் எப்படி கிடைத்தது? பக்குவம் கிடைத்தாலும் தான் அந்த நேரத்தில் எந்த ஒரு குருவையும் தான் வெளிப்படையாக வைத்து கல்லாமல் அவர்கள் ஞான நூலை சைவ சித்தாந்த கருத்துக்களை இறை உண்மையை சொல்லியது எப்படி? இல்லையா? 2 வயசு குழந்தைக்கு மெய்கண்டாருக்கு எப்படி தெரிஞ்சது? ரௌர வாகமத்திலே பாச விமோசன படலத்தை பரஞ்சோதி முனிவர் உபதேசம் பண்றார். உபதேசத்தை கிரகிக்கின்ற ஆற்றல் இந்த 2 வயசு குழந்தைக்கு இருந்தது. மெய்கண்ட தேவனார் திருவண்ணை நல்லூர்ல காங்கேய பூபதி என்ற தாய்மாமன் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் நம்முடைய 2 வயது பாலகராகிய மெய்கண்டார். அந்த வான்வழியை செல்லுகின்ற பரஞ்சோதி முனிவர் அந்த வீதியிலே விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த திரு குழந்தையினுடைய பக்குவத்தை அறிந்து இறங்கி உபதேசம் பண்றார். இப்படி எல்லாம் ஞானத்தை கிரகிக்கிறதற்கும் ஞானத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் எப்படி பக்குவம் வந்தது என்றால் அந்த சைவ உண்மையை தெரிந்து கொள்ள. ஆன்மாக்களை நம்முடைய சைவமானது 3 வகையாக பிரிக்கிறது. சாமுசித்தர், வைணகிகர், புராகிருதர். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா பலர் கேட்கிறாங்க கேள்வி, இவருக்கு தீட்சை பண்ணது யாரு, அவருக்கு தீட்சை பண்ணது யாரு, தீட்சை முக்கியம்னு சொல்றீங்களே அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அவங்கள தெரிஞ்சு விடணும்.
ஆன்மாக்கள் பக்குவத்தன்மையை வைத்து சாம சித்தர், வைநேகர், பிராகிருதர் என்று 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. சாம சித்தர்கள் தான் இப்போ நான் பட்டியலிட்ட இந்த ஞானாசிரியன்மார்கள். சாம சித்தர் என்பதற்கு விளக்கம், பிறவியிலே சரியை கிரிய யோகங்களிலே நின்று அந்த விஷயத்தால் பூர்வ ஞானத்தோடு பிறந்து, அவங்க பிறந்து 2 வருஷம், ஆனா அதற்கு முன்பாகவே ஏற்கனவே பூர்வ ஞானத்தோடு வந்து பிறக்கிறார்கள். முற்பிறவியிலே சரியை கிரிய யோகங்களிலே நின்று அந்த விஷயத்தால் பூர்வ ஞானத்தோடு பிறந்து மோட்சம் ஒன்றையே நாட்டம் கொண்டவர்கள். இவர்களுக்கு சிவன் நேரடியாக அனுக்கிரகம் செய்வார். அதான் தீட்சை, அதான் உங்களுக்கு அனுக்கிரகம். இவர்களுக்கு ஞான நூல் கொடுத்து பெற வேண்டியதில்லை. அதான் இது ஞான நூல் எல்லாம் படிக்கணுங்கிறது இல்லை. குரு வெளிப்பட்டாலே அந்த முகைக்குள் இருக்கின்ற மனம் அந்த மனதிலிருந்து வெளிப்படுவதைப் போல அந்த காலாந்தரத்திலே, அந்த காலத்திலே, காலகட்டத்திலே ஞானம் தானாக வெளிப்பட்டு விடும். இவர்களுக்கு சிவன் நேரடியாக அனுக்கிரகம் செய்வார். இவர்களுக்கு ஞான நூல் வேண்டுவதில்லை. பெயருக்கு குரு என வெளிப்பட்டால் போதும், அவ்வளவுதான். பெயருக்கு குரு, அவ்வளவுதான். அதன்படிதான் வைநேகர்கள் என சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால், முற்பிறவியிலே புறச்சமயங்களை அனுஷ்டித்து பெற்ற புண்ணிய பரிபாக விசேடத்தால் சைவத்தில் பிறந்து வேத சிவாகம நூல் மற்றும் சார்பு நூல் ஓதி அதன்படி ஒழுக முக்தி பெற முயற்சியை உடையவர்கள், ஆர்வம் உடையவர்கள், முயல்பவர்கள். எனவே இவர்கள் முக்தி பேரை விரும்புகின்ற முக்தி காமிகளாக இருப்பார்கள். இவர்களுக்கு குரு வேண்டும். இவர்களுக்குத்தான் ஞான நூல் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலே சொல்லப்பட்ட சாமசித்தர்களுக்கு ஞான நூல் தேவையில்லை, அது ஏற்கனவே பெற்றது. பெயருக்கு குரு வழிபட்டால் போதும். ஆனால் வைநேகர்களுக்கு நூல் கொடுத்தல் வேண்டும். நான் சொல்லுகின்ற இந்த செய்தியெல்லாம் சிவபிரகாசத்திலே பாயிர பகுதியிலேயே கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் சொல்ற செய்திதான். எனவே இந்த வைநேகர்களுக்குத்தான் இந்த ஞான நூல். பிராகிருதர் என சொல்லக்கூடியவர்கள் உலக வாழ்க்கையையே மெய் என்றும் நிலை என்றும் மதித்து மோட்சத்தில் நாற்றமின்றி கடவுள் வழிபாட்டை கைவிட்டு மிருகங்களைப் போல உண்டி உறங்கி இருப்பர். இவர்களுக்கு ஞான நூல் கொடுத்தல் கூடாது. இவர்களுக்கு ஞான நூல் கொடுத்தல் கூடாது. ஆகையினாலே சாம சித்தர், வைநேகர், பிராகிருதர், இது போக ஜீவன் முத்தர் என்று ஒன்று இருக்கிறது. ஜீவன் முத்தர் என்றால் முக்திக்கு முழு தகுதியும் பெற்று அவர்கள் நம்மை போலவே உடனே முக்தி அடையாமல் உண்டு உடுத்தி நம்மை போலவே நம்மத்தில் இருப்பார்கள். அவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே முக்திக்கு தகுதி பெற்றும் இருப்பவர்கள் எப்படி என்று சொன்னால், அவர்கள் உடலுக்கு உள்ள ஆயுட்கால அளவிற்கு மட்டும் இந்த பூமியிலே இருந்து நேரடியாக முக்தி பெற்றுவார்கள். அதாவது ட்ரெயினுக்கு ரிசர்வேஷன் பண்ணி பிளாட்ஃபாரத்துல நிற்க மாதிரி முக்தி பேருக்கு தகுதி உடையவர்கள். ஆனால் அந்த தேகம் இருக்கின்ற வரை அவர்கள் நம்மை போல் இருப்பார்கள். தேகத்தில் உடல் பிரிந்ததும் அந்த ஆன்மா முக்தி பேரை பெற்றுவிடும். இவர்கள் நம்மை போலவே உண்டு உடுத்தித்தான் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் இந்த உலகத்திலே தாமரை இலை மேல் தண்ணீர் போல் பிரபஞ்சத்தில் ஒட்டாமல் இருப்பார்கள். அதைத்தான் மணிவாசக பெருந்தகை புளியம் பழமொத்து இருந்தேன் இருந்து விடையாய் பொடியாடிமார். புளியம் பழமொத்து இருந்தேன். எப்படி உள்ளிருக்கின்ற புளியம் பழம் அதை சுற்றி இருக்கின்ற அந்த தோட்டிலே ஒட்டாமல் இருக்கிறதோ, இதே போல இந்த ஜீவன் முத்தர்கள் இருப்பார்கள். இப்படி இந்த ஜீவன் முத்தர்கள் எல்லாம் நம்முடைய சைவத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தான் அவர்களெல்லாம் ஞான நூல்களை தந்துள்ளார். அவர்கள் ஞான நூலை தந்ததனுடைய ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், இறைவனானவன் பக்குவ ஆன்மாக்களுக்கு முக்திகள் கொடுக்கிறார். இறைவன் பக்குவ ஆன்மாக்களுக்கு முக்தி கொடுக்கிறார். முக்தியினுடைய வகை என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். பல சைவ சிந்தனைகளை பலவற்றை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான்
நாம் இந்த சிந்தனையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முத்தி என சொல்லக்கூடியவர்களிலே பல வகைகள் இருக்கிறது. முத்தியிலே என்ன வகை என சொன்னால் பதமுத்தி என்று இருக்கிறது. பதமுத்தி, பரமுத்தி, அபரமுத்தி என்றெல்லாம் நம்முடைய சைவத்தின் கண்ணே அந்த முத்தியினுடைய வகைகள் எல்லாம் அங்கே பேசப்படுகிறது. ஆகையினாலே இந்த ஜீவன் முத்தர்கள் முத்திக்கு அவர்கள் தகுதி பெற்றிருந்தாலும் கூட அவர்களெல்லாம் நமக்கு கை கொடுத்து உதவுவதற்காக இறைவனால் அந்த அருளாணையின்படி ஞான நூலை நமக்கு தருகிறார்கள். முத்தி 4 வகை முத்தி எதுன்னு சொன்னா, முதல்ல பதமுத்தி, சிவகணங்களுக்கு தலைவராக இரு, இப்படி இரு, இப்படி இரு என்றெல்லாம் சொல்லக்கூடிய பதமுத்தி. அபரமுத்தி, அபரமுத்தி என்றால் பிரம்மனாக விஷ்ணுவாக அந்த வடிவத்தை பெற்று இருப்பார்கள், அபரமுத்தி. பரமுத்தி மேலான முத்தி, அத சாயுஜ்யம். இது போகும் சீவன் முத்தி என்று ஒன்று இருக்கிறது. சீவன் முத்தின இப்ப நான் சொன்னோம் இல்லையா, அந்த உடல்ல உயிர் இருக்கின்றவரை இருந்து பிறகு அவர்கள் முத்தி பெற்றே பெற்று விடுவார்கள். ஆனால் பக்குவம் பெற்ற ஆன்மாக்களே அந்த பக்குவத்திற்கு ஏற்ப இறைவன் என்ன செய்கிறான் என சொன்னார், பதமுத்தியும் கொடுக்கலாம், பரமுத்தியும் கொடுக்கலாம், அபரமுத்தியும் கொடுக்கலாம், ஜீவன் முத்திராவும் கொடுக்கலாம். ஆனால் சில பக்குவ ஆன்மாக்களை இறைவன் என்ன செய்வார் என சொன்னார், உடனே அவருக்கு முக்தி பேரை கொடுக்காது கட்டளை இடுவார். மணிவாசக பெருந்தகை போன்றவர்களுக்கு என்ன செய்வார் என சொன்னார், அவர்களுக்கு இந்த பூமியிலே இருந்து இருந்து அந்த பரிபக்குவத்திற்கு ஏற்ப அவர்களை விதை நெல் போல இறைவன் பயன்படுத்துவான். இந்த பக்குவ ஆன்மாக்களை கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி, இந்த பக்குவ ஆன்மாக்களை விதை நெல் போல் பயன்படுத்துவார். எப்படி என சொன்னார், ஒரு விவசாயி தன் வயலிலே விளைந்திருக்கின்ற விளைச்சலை எல்லாம் தான் தன்னுடைய களஞ்சியத்திற்கு கொண்டு செல்லாமல் அந்த விளைந்த விளைச்சலிலே முதலிலே விதை நெல்லை முதலில் எடுத்து வைப்பார். அதற்கு பின்புதான் மற்றைய நெல் மூட்டைகளை களஞ்சியத்துக்கு கொண்டு செல்வார். இந்த விதை நெல் என சொல்லக்கூடியது எதற்கென சொன்னில், அந்த விதை நெல்லை மீளவும் வயலிலே விதைத்து ஒன்றை பலவாறாக பெருக்குவதற்கு. எனவே விதை நெல்லை வைத்து ஒன்றை பலவாறாக பெருக்குவதை போல சில பக்குவ ஆன்மாக்களை இந்த பூமிக்கு இறைவன் குருவாக அனுப்பி அவர்கள் மூலமாக மற்ற ஆன்மாக்களை முக்தி பேர் பெறும்படியாக செய்வார். பார்வை என மாக்களை தாம் பற்றி பிடித்திருக்கான், போர்வை என காணா பூமி. எனவே அவர்களெல்லாம் பார்வை மிருகம் போல், தீவகம் போல் அங்கே பயன்படுத்தப்பட்டு மற்ற உயிர்களுக்கு முக்தி பெறும்படி அங்கே செய்வார்கள். அப்படி செய்கின்ற பொழுது அந்த ஞானாசிரியமார்கள் எல்லாம் தன்னுடைய அனுபவங்களையும் தான் கொண்ட நெறியையும் நமக்கு உபதேசித்து நம்மையும் அவர்கள் என்ன செய்வார்கள், உயர்த்துவார்கள். இப்படி உயர்த்துவார்கள் என சொல்லுகின்ற பொழுது ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அருள் செய்கிறார். உதாரணமாக ஞானசம்பந்த பெருமானை பூமிக்கு அனுப்பினார் நம்முடைய பெருமான். ஞானசம்பந்த பெருமானை பூமிக்கு அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு ஞானத்தை எப்படி கொடுக்கின்றார்? பக்குவ காலம் அறிந்த பின்பு உயிர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஞானத்தை முதலில் ஞானசம்பந்தருக்கு கொடுக்கிறார். உயிர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஞானத்தை முதலில் ஞானசம்பந்தருக்கு கொடுக்கிறார். அந்த சீர்காழி திருக்கோயில் குளத்தில் கரையிலே அழுமுடியாக செய்து அம்மையப்பரோடு வெளிப்பட்டு பரஞானம் அபரஞானத்தை அப்படி ஊற்றார். இதே போன்று நம்முடைய பிரம்மனின் மகனாகிய சனற்குமாரருக்கு ஸ்ராதன முனிவர் மூலமாக அந்த சனற்குமாரருக்கு நம்முடைய பெருமானானவர் அங்கே அதிகார நந்தியை வைத்து உபதேசம் பண்ணும்படியாக செய்தார். இதே போன்று மேகண்ட தேவ நாயனாருக்கு பரஞ்சோதி முனிவரை வைத்து ஞானத்தை கொடுத்து இந்த ஞானத்தை உயிர்களிடம் தெளித்துவா என்று அனுப்புகிறார். இதே போல திருமூல தேவ நாயனார் முக்தி பெற்றார். அந்த படரரசன் கீழிருந்து யோக நிலையிலே இருந்தார். ஆனால் இறைவன் எதற்காக அவரை பூமிக்கு அனுப்பினார்? என்னை நன்றாக இறைவன் படைத்தன தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இந்த நோக்கத்துக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கார். அதனால யோக நிலையிலே இருக்கின்ற
அந்த திருமூல தேவநாயனார் யோக நிலையிலேயே இருக்க விடாது, இடையிலே அவரை அம்பிகையானவள் சென்று, அப்பா யோக நிலையிலே இருந்து விடாதே, நான் கொடுக்கின்ற இந்த ஞானத்தை உயிர்களிடம் செலுத்துவான் என சொல்லி, எப்படி ஞானப்பாலை கொடுத்து ஞானசம்பந்தரை ஞான சம்பந்தராக மாற்றினாரோ அதே போல திருமூல தேவ நாயனாரால் மனோன்மணி ஆகிய சக்தி வெளிப்பட்டு தன்னுடைய வாயிலே இருக்கின்ற சம்பளத்தை யோக நிலையிலே இருக்கின்ற திருமூல தேவ நாயனாரை நோக்கி வாயை திற என சொல்லி வாயிலே கம்பளத்தை வைத்து இனி இந்த ஞானத்தை உயிர்களுக்கு பரப்பு என கொண்டார். எனவே ஞான சம்பந்தருக்கு உதவியை போல நம்முடைய ஞானாம்பிகையானவள் தன்னுடைய தம்பலத்தை திருமூல தேவநாயனாருடைய அந்த வாயிலே இட்டு ஞானத்தை கொடுத்து உயிர்களுக்கு பரப்பும்படி செய்கிறார். இது திருமூல தேவநாயனாரே தன்னுடைய திருவாசலை சொல்லி காட்டுகிறார். திருமூல தேவநாயனார் திருமந்திரத்துல 1107வது திருமந்திரம், உறங்கும் அளவில், உறங்கும்னா யோக நிலையிலே நிட்டை கூடியிருக்கின்ற பொழுது, உறங்கும் அளவில் மனோன்மணி வந்து கரங்கு வழைக்காய் கழுத்தார புள்ளி பிறங்கு ஒளி தம்பலம் வாயில் உமிழ்ந்திட்டு உறங்கல் ஐயா என்று உபாயம் செய்தாளே. யோக நிட்டையிலே இருந்து விடாதே, உயிர்களெல்லாம் உய்யும் பொருட்டு திருமந்திரத்தை நீ அருள் செய் என்று அங்கே கட்டளையிட்டு சென்றதாக திருமூல தேவநாயனாரே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்படி சில ஞானம் பெற்ற ஒருவர்களை வைத்து இந்த உயிர்களுக்கு மேலும் ஞானம் கிடைக்கும்படியாக இறைவன் அருள் செய்வதை போலத்தான் நம்முடைய அரசகவியானவர் அங்கே ஞானத்தை பெற்று முக்திக்கு அங்கே தகுதி பெற்றிருந்தாலும் கூட எல்லா உயிர்களும் உய்தல் வேண்டும் என்ற அந்த எம்பெருமானுடைய திருவுள்ள பாங்கின்படி தன்னுடைய அனுபவத்தை நமக்கெல்லாம் உணர்த்தி அங்க என்ன செய்கிறார், உய்யும்படியாக ஞான நூலை இயற்றும்படியாக நாவுக்கு அருள் புரிகிறார். இந்த செய்தியை இன்னைக்கு வரக்கூடிய சிந்தனையில வருகிறது. அவர்தான் பேசுகின்ற பாடுகின்ற நாவை எனக்கு கொடுத்தார் என்று நம்முடைய அதிவீரராம பாண்டியனாரே தன்னுடைய திருவாக்களை இன்னைக்கு சொல்ல போற உண்மையை பார்க்க போறோம். அப்படி செய்கின்ற பொழுது இந்த சைவத்தினுடைய நோக்கம் என்ன என சொன்னால், உயிர்கள் அனைத்தும் உயிர் கூடுதல் வேண்டும். அதற்காகத்தான் மானுட பிறவியை நமக்கு தந்திருக்கிறார் என்று உணர்த்துவதற்காகத்தான் தன்னுடைய திருக்கருவை பயிற்சி தந்த அதிலே 68வது பாடல்ல ஒன்று சொல்லி காட்டுறார். எப்பொழுதுமே ஞானாசிரியர்மார்கள் எல்லாம் உயிர்களுடைய குற்றத்தை தன்மேல் ஏற்றி சொல்வார்கள். இதைத்தான் நீ சொல்லி காட்டுகிறார். நான் எப்படி இந்த பிறப்பு இறப்பினுடைய துன்பத்தை உணராது முத்தி நெறியை நாடாத ஒரு மூர்க்கனாக இருந்து கொண்டிருக்கிறேன். அதன் காரணத்தினாலே பிறவி துன்பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் பூர்வத்திலே செய்த நல்வினையின் காரணத்தினாலே அம்மையோடு எப்பொழுதுமே நீங்காமல் இருக்கின்ற என்னுடைய கருவை பெருமான் என்னை அடிமையாக கொண்டு என்னை பாடும்படியாக செய்தது எனக்கு அதிசயமாக இருக்கிறது என்று அழகாக சொல்லி காட்டினார். 68வது திருப்பாடல். ஓர் உறுதி நாடா உலகினில் சமயம் என்னும் வெய்ய ஆர் கலியில் வீழ்ந்து வெந்துயர் உழைக்கின் நேர்க்கு தையல் ஓர் பாகம் வைத்து தன் தமிழ் கருவை வாழும் ஐயன் ஆண்டு கொண்டது அதிசயம் விளைக்கும் ஆரே. அருமையான செய்தி. நான் எந்த நிலையிலே இருந்தேன்? உய்ய ஓர் உறுதி நாடார். உய்வதென்றால் பிறவி துன்பத்தில் இருந்து உய்யும்படியாக, இந்த பாஷ தலையிலே இருந்து உய்யும்படியாக. ஓர் என்றால் ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை, ஒப்பற்ற. உறுதி நாடார், அந்த நெறியினை நாடாமல் இருக்கின்ற நான் உலகினில் சமயம் என்னும் வெய்ய ஆர் கலியில் வீழ்ந்து, சமய சார்பிலே சென்றால்தான் ஆன்மா முக்தி பெறும் என்ற உண்மையை அறிந்து என்ன செய்தானா, வெய்யார் கலியில் வீழ்ந்து உலகினில் சமயம் என்னும் வெய்யார் கலியில்
முத்தியை நான் நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய தீவினையின் காரணத்தினாலே அங்கே வேற்றுச்சமய பரசமய குடியிலே சென்று வீழ்ந்து கிடந்தேன். பரசமய குடி. இந்த இடத்துல உலகினில் சமயம் என்னும் வெய்யார் கலியில் வீழ்ந்துங்கிறார். அதான் சண்ட மார்க்கம் என்று நம்முடைய மணிவாசக பிரதை குறிப்பிட்டு காட்டுவார். அவைகளெல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று நம்மை அழைக்கும். ஆனால் அவைகள் எல்லாம் முக்தி பயப்பது இல்லை. அதைத்தான் பரசமய படுகுழின்னார் சேக்கலார் பெருமான் சொல்லி காட்டுவார். திருநாவுக்கரசர் சொன்னார், வரட்டு பசு. வரட்டு பசுவானது ஒருபோதும் பால் தராது. இதே போல நம்முடைய சித்தாந்த சைவம் தவிர, நம்முடைய இந்த வைதிக சைவத்தை தவிர வேறு புறச்சமயங்கள், புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம் என சொல்லக்கூடிய இவைகள் எதுவுமே முக்தியை பயப்பது இல்லை. இவைகள் எதுவுமே முக்தியை பயப்பது இல்லை. ஆகையினாலே புறச்சமயத்திலே நேர்வர்களுக்கு கதி என்ன? வெய்யார் கலியில் வீழ்ந்து மீளவும் மீளவும் பிறவி குழியில் தான் நான் விழுகின்றேன். மீளவும் மீளவும் பிறவி குழியில் தான் நான் வீழ்கின்றேன் என்று சொல்லி காட்டுகிறார். இது புறச்சமய கண்டனம். அவைகளெல்லாம் முக்தி தராது என்று முத்திக்காமிகளாகி நமக்கு உணர்த்துகிறார். அவைகளெல்லாம் முத்திக்காமிகளாக மாற்றுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் சாமு சித்தர்களாகிய ஞானாசிரியன்மார்கள் நமக்கு அறிவுரை கூறுகிறார். சிவஞான சுவாமிகள் கலசை பற்றி அந்த அந்தாதியிலே சொல்லி காட்டுகிறார். அதாவது பிற சமயத்தை நம்பினால் உங்களுக்கு முக்தி இல்லை. அழகாக நம்முடைய சிவஞான சுவாமி சொல்லி காட்டுறார் கலசை பெற்ற அந்தாதியிலே, இதுவன்றி வேறு சமயத்தை நம்பில் இல்லை முத்தி உண்மை. எனவே மதம் ஆறுதோறும் மது மாறு கொண்டு பலவாதம் ஓதி மருள்வேன். அது தீர வாய்மை இது என்று காட்டி அருள் செய்த செய்கை எளிதோ. பொது ஆட்டு உகந்து வளர் கோயிருந்து புறம் மண்ணு ஞான மணியே. புறச்சமய படுகொலியிலே விடாது எனக்கு மெய்ச்சமயத்தை உணர்த்திய பெருமானே, இதுவன்றி வேறு சமயத்தை நம்பி இலை முத்தி உண்மை. எனவே மதம் ஆறுதோறும் மதுமாறு கொண்டு பலவாதம் ஓதி மருள்வேன். புறச்சமய படுகளிலே வீழ்ந்து தர்க்கங்கள் செய்து வாதங்கள் செய்கின்ற என்னை அது தீர வாய்மை இது என்று காட்டி, அது தீர்வதற்காக இதுதான் உண்மை சமயம் என்ற உண்மையை நெறி காட்டி அருள் செய்த செய்கை எளிதோ. இறைவன் தான் அந்த புறச்சமய மயக்கத்தை தீர்க்க முடியும். நேராகவும் வந்து தீர்ப்பார், ஒரு குரு மூலமாகவும் தீர்ப்பார். புறச்சமயங்கள் எல்லாம் சென்று தருவினார் சாக்கிய நாயனார். அங்கே இறைவனே உள்ளிருந்து உணர்த்திட்டார், இந்த சமயத்திலே முக்தி இல்லை, இந்த சமயத்திலே வீடு வேறு இல்லை, இந்த சமயத்தை தள்ளினால் நிலை வேறு கிடைப்பதில்லை என்று உணர்முடியாக செய்து முடிவிலே சைவ சமயமே சமயம் என்று இறைவன் உள்ளிருந்தே உணர்த்தினார். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காக விதித்த பொருள் எனக்கொண்டு இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்யும் வகையாலே பொருள் சிவம் என அருளாலே உணர்ந்தறிந்தார். உண்மை எது பொய் என்பதை அருள்தான் உணர்த்த முடியும். உணர்த்தப்பட்டவர்தான் சாக்கிய நாயனார். ஆகையினாலே அழகாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது சைவ சமயம் தான் எல்லா சமயத்திலும் மேலான. இன்னும் தாய்மான சுவாமிகள் கூறிய அதே தாய்மான சுவாமிகள் அழகாக சொல்லி காட்டுவார்கள். தாய்மான சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே சொல்லுகின்ற பொழுது அழகாக சைவ சமயமே சமயம் சமயாதீத பழம்பொருளை கை வந்திடவே மன்றுள் வெளிக்காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் கருத்துல புறச்சமய அந்த கருத்துக்களை எல்லாம் விட்டு பொய் வந்து உடலும் சமய நெறி புகுத வேண்டாம். புறச்சமயத்திலே சென்று நீங்கள் புகுதல் வேண்டாம்.
முத்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே. பாடலோட படிக்கிறேன். சைவ சமயமே சமயம், சமயாதீத பழம்பொருளை கை வந்திடவே மண்டுள் வெளிக்காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்து உழலும் சமய நெறி புகுத வேண்டாம். முத்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் செகத்தீரே. ஆகையினாலே சைவ சமயம்தான் மேலான சமயம் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் அபாய சோழனுக்கு நம்முடைய சேக்கலார் பெருமான் குருவாக இருந்து மெய்ச்சமயம் எது சமயம் எது என்று அங்கே உணர்த்தி காட்டுகிறான். இப்படி புறச்சமயத்திலே இருந்து விழுதல் கூடாது என்பதற்காகத்தான், அதிலே சென்று வீழ்ந்தால் எப்படியெல்லாம் ஆகும் என்பதைத்தான் மணிவாசக பெருந்தகை சொல்லி காட்டுகிறார். நான் மேலான நிலைக்கு வந்து விட்டேன், ஆனால் என்னை எதிலிருந்து காப்பாற்றினார்? முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. முத்தி நெறி இது என்பது சைவ சமயத்தை சாராது, புறச்சமயத்திலே சென்று சார்கின்ற அந்த மூர்க்கன். ஏன் மூர்க்கன் ஏன் சொல்றான்னா, மூர்க்கனும் முதலையும் கொண்டது விழா. மூர்க்கனும் முதலையும், இந்த முதலை வந்து வாயில பிடிச்சதுன்னா எதையும் விடா. மூர்க்கனும் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருப்பான், நம் கருத்தை ஏற்க மாட்டான். அப்படி இருக்கின்ற புறச்சமயத்திலே இருக்கின்ற என்னைக்கு நீ அருள் செய்தாய்? முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து, பத்தி நெறிய அறிவித்து இறைவன் தான் குருவாக வந்து உணர்த்துகிறார். பல வினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி எனையா ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சுவே. ஏ கருத்து இன்னும் அடுத்த பாடலையும், நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனே திருநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம். நெறி போல நம்மை காட்டி துன்பத்திற்கு ஆளாக்கிவிடும் புறச்சமயங்கள். அதைத்தான் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை திருநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம். குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. ஆக அந்த புறச்சமயத்தில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அழகா சொல்லி காட்டுகிறார். விசுவாசங்கள் அங்கு அழகா சொல்லி காட்டுகிறார். நான் உன்னை அறிகின்ற உபாயம் அறியாமல் இருக்கின்றேன், நீ ஆண்டு கொண்டாயே என்று பல இடத்திலே மணிவாசக திருவாசகத்திலே சொல்லி காட்டுகிறார். அந்த கருத்தைத்தான் இங்கே அழகா சொல்லி காட்டுகிறார். உய்ய ஓர் உறுதி நாடா, உய்வதற்கு உள்ள ஒரு மேலான அந்த நெறியிலே செல்லாமல், சாதனத்திலே நில்லாமல், உலகினில் சமயம் என்னும் வெய்யார் கலியில் வீழ்ந்து, புறச்சமயமாக படியுளிலே வீழ்ந்து வெந்துயர் விளக்கின்றேற்கு பிறவி துன்பத்திலே பட்டு அழுந்த இருக்கின்ற எனக்கு என்ன செய்தார்? தையலோர் பாகம் வைத்து தன் தமிழ் கருவை வாழும் ஐயன் வந்து ஆண்டு கொண்டது அதிசயம் விளைக்கும் ஆறே. புறச்சமய பருவடியிலே விருந்து பிறவி துன்பத்திலே விளை இருந்தேன். நான் என்ன செய்தார்? தையலோர் பாகம் வைத்து அம்பாளாகிய அந்த அருள் சக்தியை தன்னோடு உடன் வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த பெருமான் தன் தமிழ் கருவை வாழும், தன் தமிழ் கருவை வாழும் ஞானம் அளந்த மேன்மை தெய்வ தமிழ்நாள். சேக்கலார் பெருமான் ஞானம் அளந்த மேன்மை தெய்வ தமிழ். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருக்கடை காப்பிலே தன்னுடைய பதிகத்தை ஞானத்தமிழ், தமிழ் மாலை என்று தமிழை சேர்த்து சொல்வார். தமிழ் மொழி ஒன்றுதான் தெய்வ சம்பந்தம் உடையது. அதனால்தான் ஞானம் அளந்த மேன்மை தெய்வ தமிழ் அப்படின்னா, இறைவனோடு சென்று நம்ம இணைக்கின்ற தமிழ். தன் என்றால் குளிமை. துன்பத்திலே உலகின்ற ஆன்மாக்கள் தமிழ் துணை செய்யும், தமிழ் துணை செய்யும். ஏன்னா இந்த தமிழ் மொழியை அருளி செய்ததே நம்முடைய பரம்பொருள் தான். மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்துல தழுவக்கடல் இந்த படத்தை சொல்வார். வடமொழியை பாணி நிற்கும்
தென்மொழியே அகத்தியனுக்கும் அந்த இலக்கணங்களை உபதேசித்திருக்கிறார். அவனால் உபதேசிக்கப்பட்ட இலக்கணங்களை உடைய நம்முடைய தமிழ் தானே தெய்வ தமிழ். அதனால்தான் அழகாக சொல்கிற தெய்வ தமிழ் தான். இன்னொரு இடத்துல இரட்டைப்புலவர்கள் அருளி செய்திருக்கின்ற ஒரு உலா ஒன்று இருக்கிறது. எனக்கு அந்த உலா பேர் ஞாபகம் இல்லை. திருவாரூர் உலா மாதிரி ஞாபகம் இருக்குது. அந்த உலா பேரை சரியான பேர் அடுத்ததுல சொல்றேன். அந்த திரு உலாவுல அங்கே சொல்லுகின்ற பொழுது ஒரு பெண் கேட்கிறான், அகத்துறையில வச்சு, ஒரு தலைவியானவள் சிவத்தையே நினைந்து 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 உருகுகிறாள். தோழி பெண் கேட்கிறான், நீ யாராலுக்கும் எட்ட முடியாத, வேதங்களும் உணர முடியாத, பிரம்ம விஷ்ணுக்களாலும் அணுக முடியாத அந்த பெருமானை சென்று நீ தலைவனாக நினைத்துக் கொண்டு இயங்குகிறாயே, அவனுடைய மேலான நிலையில இருக்கின்ற அவனை நீ அடைய முடியுமோ அப்படின்னு கேட்கிறான். தோழி கேட்கிறான். திருவங்கை உலா மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இருந்தாலும் சரியானதை அடுத்ததுல சொல்றேன். தோழி கேட்கிறான், மேலானவன் எப்படி, அவனை நீ எப்படி நீ சென்று அடைதல் கொடுனான். அதுக்கு தலைவி சொல்லுவா, நான் போய் அடைய வேண்டாம், மூவர் பாடிய தமிழ் இருக்கிறது, பாடணும்னா அவர் என்னை தேடி வந்து விடுவார்னார். மூவர் ஓதிய தமிழ் ஓதின் நாடி வருவர் என்னை அப்படின்பா. அப்ப தமிழுக்கு எவ்வளவு ஈர்ப்புடையிருப்பார். அதைத்தான் நீங்க அழகாக சொல்லி காட்டுகிறார். தன் தமிழ், தன் தமிழ் என்பது பிறவி வெண்மையை தீர்க்கின்ற குளிர்ந்த மேலான தமிழ். தன் தமிழ் கருவை வாழும் ஐயன் வந்து ஆண்டு கொண்டது அதிசயம் விளைக்குமாறே. பெருமான் வந்து என்னை ஆண்டு கொண்டது எனக்கு அதிசயமாக இருக்கிறது. எப்படி? கொடுத்துக்கு ஒழுங்கா வரமாட்டான். வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்தா கவனிக்க மாட்டான். கணக்கு கொடுத்தாலும் செஞ்சுட்டு வர மாட்டான். தேர்ச்சி பெற்று விட்டான். நல்ல மார்க் எல்லாத்திலையும் 80% மேல மார்க்க பெற்றான். முந்தைய நிலையையும் வைத்து இப்போது நிலையை வைக்கின்ற போது என்னடா எப்படி பாஸ் பண்ணா, எப்படி ஒழுங்கு மார்க் வாங்கினா என்பது அதிசயம். அதிசயம் என்பது பொதுவாக இப்படி நிகழக்கூடாது, ஆனால் நிகழ்ந்தது. எனவே எதிர்பாராத ஒன்று நிகழ்கின்ற பொழுது அது அதிசயம் என்று சொல்லும். வேப்பங்காய் இனிக்கிறது, அது அதிசயம். வேப்பங்காய் இனிக்கிறதுங்கிறது அதிசயம். ஏன்னா அது கசப்பதான் இயல்பு. நல்லா படிக்காட்ட பெரிதாகணும், அதையும் பாஸ் பண்ணிட்டான், அதனால அதிசயம். இதே போல நான் உய்வதற்கு உறுதியும் நாடவில்லை. சமயங்களில் விழுந்தது நான் புரள வேண்டிய என்னை இந்த கருவை பெருமான் வந்து என்னை ஆண்டு கொண்டது எனக்கு அதிசயமாக இருக்கிறது. எப்படி நான் பாத்திரமானேன் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுறார். இது அவ்வளவும் 51வது பதிகமாகிய அந்த அச்சோ பதிகத்தினுடைய சாரம் தான் இதை அத்தனையும் அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. அச்சோ பதிகத்திலெல்லாம் அங்கே சாரத்தை தான் இங்கே அப்படியே எடுத்து காட்டுகிறார். உதாரணத்துக்கு அவரே சொல்லி காட்டுறார். நம்முடைய மணிவாசக பெருந்தகை சாதல் பிறப்பெண்ணும் தடஞ்சொழியில் தடுமாறி காதலின் மிக்கு அணியலையார் கலவியிலே விழுவேனை அது ஒரு கூருடைய பிரான் தன் கடலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இந்த உலக மயக்கத்திலே இருந்து கொண்டிருந்த என்னை எனக்கு அருளி செய்தது நான் பெற்றதை போல யார் பெறுவார் அச்சோவே என சொல்லி காட்டுகிறார். இதை அப்படியே தனக்கு வந்த இறைவன் ஒன்றுக்கும் பற்றாத என்னை, தகுதியற்ற என்னை இப்படி காட்டினான் என்பதை சொல்வதற்கென்றே மணிவாசகர் ஒரு பதிகம் பாடினார். அந்த அதிசய பத்து. அந்த அதிசய பத்திலே தான் இப்படி இருக்கின்ற எனக்கு, இப்படி மேலான இருந்த எனக்கு இப்படி மேலான ஒரு கதியை கொடுத்தது எனக்கு அதிசயமாக இருக்கிறது என சொல்லி காட்டுவார். அதிசய பத்துல இந்த பாடலினுடைய பிரதிபலிப்பத்தான் இன்னைக்கு நாம் சிந்திச்சிருக்கிறோம். பித்தன் என்று என உலகவர் பகர்வதோர் காரணம் இதுகேளேன் ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமே
செத்து போய் நரகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனே, அத்தன் ஆண்டு அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. இறைவனுக்கு பித்தன் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு பித்தன் என்ற பெயர் வந்ததற்கு தான் ஒரு காரணத்தை சொல்லி காட்டுகிறான். பித்தன் என்ற ஒரு பொருள், சொல்லுக்கு பொருள் என என்னன்னு சொன்னா, அவனுக்கு தன்மைகள் இரண்டு. உலகியலிலே பொருந்தாத செயல்களை விரும்பி செய்வான், பொருந்தாத செய்கைகளை விரும்பி செய்வான். அத்தோடு மட்டுமல்லாது, இப்படி செய்தால் இதை சிரிப்பார்கள் என்று பிறர் நகைத்தாலும் பொருட்படுத்த மாட்டான். வெளிப்படையா சொல்றேன். உலகியலிலே பொருந்தாசைகளை செய்வான். மழை பெய்யும், மழை பெய்கின்ற பொழுது மழையில பேசாம உட்கார்ந்து இருப்பான். ஆனா உலகில் யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனா உட்கார்ந்து. நன்றாக வெயிலடிக்கும், கிழக்கை மேற்கை அலைவான். அத்தோடு மட்டுமல்லாது எதை செய்தல் கூடாதோ அதை செய்வான். ஆகையினாலே பொருந்தாத செயல்களை, உலகியலுக்கு பொருந்தாத செயல்களை செய்வது பித்தன் தன்மை. தான் செய்கின்ற செய்கைகளை கண்டு பிறர் நகைத்தாலும் பொருட்படுத்த மாட்டான். உலகியலுக்கு பொருந்தா செய்கை எது? பாவத்தை செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் பாவத்தை செய்தவர்களுக்கும் அருளுகிறான். எப்படி? திருக்குற்றால தலபுராணத்துல ஆத்திரேயன் என சொல்லக்கூடிய அந்த அந்தணனானவன் ஒழுக்கக்கேடாக இருந்தான். அந்தணர் குலத்திற்கே பெரும் களங்கத்தை விளைவித்தான். அவனை யமனானவன் நரகத்திற்கு அழைத்து போறான். ஆனால் நம்முடைய பெருமான் சிவகணங்களை அனுப்பி அந்த ஆத்திரேயனை இங்கே கொண்டு வந்து கையிலே என் முன்னே விடுங்கள். சிவகணங்கள் சென்று நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகின்ற அந்த யம தூதர்களிடம் இருந்து அந்த ஆத்திரேயனை மீட்டு கையிலே கொண்டு வந்து விட, கையிலே நம்முடைய பெருமான் அவனுக்கு அனுக்கிரகம் செய்து சிவகணங்களில் ஒருவராக இருந்து கொடுக்கிறார். அப்போ ஒழுக்கக்கேடான ஒருவருக்கு அருள் செஞ்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் இருக்கிறது. அந்த செய்தி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இதே போல திருவிளையாடல் புராணத்துல மாபாதன தீர்த்தப்படலாம். அவன் என்ன ஒரு தீய ஒழுக்கத்திலே இருந்தான் என்பதை சொல்வதற்கே நான் கூசுகிறதுன்னு அம்பாளை சொல்லிடுவான். பெற்ற தாயே விரும்பினான். அப்பேற்பட்ட கொடியவனுக்கும் அருள் செய்தான். அப்போ இது பொருந்தா செய்கை. இதே போல நான் உன்னுடைய திருவருள் கூடுவதற்கு உபாயம் ஒன்றும் செய்யாத என்னை நீ விரும்பி ஆட்கொண்டு என்னை அடிமையாக கொண்டது எனக்கு அதிசயமாக இருக்கிறது, பொருந்தா செயலாக இருக்கிறது. எனவே நீ பித்தன்னார். பித்தன் என்று உன்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர். ஒத்து சென்று திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமே. செத்து போய் அருணடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனே. என்னுடைய வினைக்கு ஏற்ப நான் நரகத்துக்கு போகணும். ஆனால் அத்தன் ஆண்டு என்னை அடிமையாக கொண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. அடியார் திருக்கூட்டத்தோடு சேர்ந்திருக்கிறானே, அதிசயத்தை பார்த்தீர்களா என்று இந்த பதிகம் முழுவதும் மணிவாசகர் அப்படியே சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் நினைவூட்டுகின்ற வகையிலே இதை சொல்லி காட்டுகிறார். இந்த பாடலை திரும்ப படிக்கிறேன். உய்ய ஓர் உறுதி நாடா உலகினில் சமயம் என்னும் வெய்யார் களியில் வீழ்ந்து வெந்துயர் உழைக்கின்றேற்கு தையலோர் பாகம் வைத்து தன் தமிழ் கருவை வாழும் ஐயன் வந்து ஆண்டு கொண்டது அதிசயம் விளைக்கும் ஆரே. எனவே அவன் வந்து ஆண்டது எனக்கு அதிசயத்தை ஊட்டுகிறது, அதிசயமாக இருக்கிறது என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல் 69வது திருப்பாடல். அதிசயம் உளத்தில் காட்டி அகம்புறம் தன்னை காட்டி துதிசெய்ய கவி நா காட்டி தொடக்கு அரா நேயம் காட்டி மதியினில் கழிப்பும் காட்டி வந்து என ஆண்டு கொண்டான் கதி என உலகம் போற்றும் களாநிழல் அமர்ந்த நாதன். அவன் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை அடிமை கொண்ட காரணத்தினாலே
என்னிடத்தில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அனுபவங்கள் கிடைத்ததுன்னு சொல்லி காட்டுறார். அந்த தான் பெற்ற அனுபவத்தை சொல்லி காட்டுறார். எப்படி கதியென உலகம் போற்ற கலாநிழல் அமர்ந்தநாதன், உயிர்களுக்கெல்லாம் புகலிடமாக திகழுகின்ற திரு கருவையிலே கலா மரத்தின் நிழலின் கீழ் இருப்பவனுமாகி அந்த நாதன் பெருமான் கதியென உலகம் போற்ற கலாநிழல் அமர்ந்த நாதன், உலகிற்கு உயிர்களுக்கெல்லாம் புகலிடமாக இருக்கின்ற திரு கலா மரத்தின் மீது கீழ் அமர்ந்திருக்கின்ற அந்த பெருமான் அதிசயம் உளத்தில் காட்டி, அதிசயம் உளத்தில் காட்டி, அதிசயம்னா ஆச்சரியம். ஆச்சரியம்னா என்ன ஆச்சரியம்னா வித்தை காட்டுமா. வித்தை காட்டும் போது என்ன செய்கிறான், ஒரு பாத்திரத்தை காட்ட, இதோ பாருங்கள் இதற்குள் நான் மண்ணை போடுகிறேன்னு மண்ணை போடுறான். போட்ட உடனே ஆய்பூங்கா பிறகு அந்த பாத்திரத்தை கவிழ்த்தால் பூந்தியாக விழுகிறது. பூந்தியாக விழுகிறது. அது பூந்தியாக விழுகிறான். பிறகு ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை கொண்டு வரான். இதோ பாருங்கள் இந்த பாம்பை இந்த பாத்திரத்திற்கு உள்ளே வைத்து மூடுகிறேன்னு சொல்லி பாம்பை வச்சுட்டு அப்படி மூடுறான். பாம்பை வச்சுட்டு மூடுனேன். இப்போது பாருங்கள் நான் திறக்கின்றேன், இந்த பாம்பு எப்படி இருக்கிறது பாருங்கள். நான் பாம்பு வைத்து மூடப்பட்ட பாத்திரத்தை இப்போ மந்திரம் செய்து விளக்குகின்ற பொழுது அழகிய பூ மாலையாக அங்கே தெரிகிறது. மாற்றியது ஆச்சரியம். மாற்றியது ஆச்சரியம். இதோ பாருங்கள் இந்த வேம்பு கசப்பு இல்லாமல் இனிக்கிறது, அது ஆச்சரியம். அதாவது ஒன்று பிரிதொன்றாக மாறுகின்ற பொழுது ஒரு வியப்பு தோன்றுகிறது. இதே போலத்தான் அவன் போன்ற என்னுடைய மனதை கனியாக அவன் என்ன செய்விட்டான், கல்லை மென்கனியாக்கி விட்டான். அதுதான் உளத்துல காட்டின அதிசயம். கல் போன்று இருந்த என்னுடைய மனத்தை கசியும்படி செய்து விட்டான். அதிசயம் உளத்தில் காட்டி அகம்புறம் தன்னை காட்டி, அகம்புறம் தன்னை காட்டி. சிவஞானிகள் அகத்திலும் சிவத்தை காண்பார், புறத்திலும் சிவத்தை காண்பார்கள். அதனால்தான் அவருக்கு உள் நம்மை கடந்தும் இருப்பதை காண்பார்கள், உள்ளேயும் சிவஞானிகள் சிவத்தை காண்பார்கள். எனக்கு இப்படி அனுபவத்தை காட்டினான். இப்போ அகம்புறம் தன்னை காட்டினா உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிளியில் உரு எழுதி, உள்ளக்கிளி உரு எழுதினதால சிவத்தை உள் தரிசிப்பார். ஆனால் புறத்தே காணுகின்ற எங்கும் எதிரும் சிவமாகவே காண்பார்கள். எப்படி சிவமாக காண்பார்கள்? உள்ளிருக்கின்ற சிவத்தை அவர்கள் தரிசிக்கின்ற காரணத்தினால், நல்ல கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி, உள்ளிருக்கின்ற சிவத்தை அவர் தரிசிக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் உள்ளும் புறமும் பார்க்கின்ற எல்லாமே சிவமாகவே தெரியும். எதை போல நாம் எழுந்து வீட்டிற்கு வெளியே வந்து வானிலே இருக்கின்ற சூரியனை ஒரு 5 நிமிடம் மட்டும் அந்த சூரியனையே பார்த்து கொண்டிருக்கணும். கண்கூஷம் பார்க்க முடியாது. அப்படி 5 நிமிடம் பார்த்த பின்பு நம்முடைய தலையை எடுத்து எந்த பக்கம் நாம் கண்ணை நோக்கினாலும் சூரியனாகவே கண்ணில் படும். எனவே சிவத்தை தரிசிக்கின்ற ஞானிகளுக்கு உள்ளும் புறமும் சிவமாகவே காணப்படும். எதை போல சூரியனை கண்ட கண் எங்கும் சூரியனாகவே எல்லா இடத்திலும் காண்பதை போல என்று அழகாக நம்முடைய பழம்பாட சொல்லுகிறது. ஆதவனை பார்த்திட்டு அகிலத்தை பார்க்குங்கால் ஆதவனின் மேலிட்டால் அகிலம் தோன்றாதனவாம். அதுபோல சேதன சிவத்தை பார்த்துட்டு செகமெல்லாம் நோக்கும் போது சேதன சிவம் மேலிட்டால் செகமெல்லாம் மறந்து போமே என்று ஒரு பழம்பாட சொல்கிறது. இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று, சிவத்தையே காண்பது என்பது புறத்தே எதுவும் அவர்கள் கண்ணிலே படாது. ஆதவனின் மேலிட்டால் அகிலம் தோன்றாதனவாம். அதுபோல அதனாலத்தான் நம்முடைய அதிவீரராம பாண்டியனார் தனக்கு இருக்கின்ற அரச வாழ்வையோ தான் கொண்டிருக்கின்ற மேலான போக வாழ்வையோ அவர் கண்ணிலே படாது சிவத்தின்பாலே பதிர்ந்திருந்தார். அதுதான் அவருக்கு ஆச்சரியம். எப்பொழுதுமே போகத்தில் மூழ்கி இருப்பவர்கள் சிவத்தை மறந்து விடுவார்கள்.
ஆனால் நம்முடைய பெருமானோ அரசபோக வாழ்வில இருந்தாலும் சிவத்தை மறக்காமல் இருக்கு. அதனால்தான் அதிசயம் உலகத்தில் காட்டி அகம்புறம் தன்னை காட்டி துதி செய்ய கவி நா காட்டி, துதி செய்ய கவி நா காட்டுகிறார். என்னுடைய நாக்கிலே இருந்து அவன் என்னை பாடும்படியாக செய்து விட்டார், என்னை பாடும்படியாக செய்து விட்டார். இதுதான் அந்த பெருமான் செய்த அந்த பெருமாள் சிவஞானிகளை உயிர்கள் பயன்படும்படியாக பாடும்படியாக செய்து விட்டார். ஏற்கனவே சொல்லி காட்டினேனே, ஞானசம்பந்தரை பாடச் செய்வதற்காக ஞானப்பால் கொடுத்தார். மூலதேவனாயனர் பாடச் செய்வதற்காகவே அங்கே நம்முடைய அம்பாள் அங்கே தன்னுடைய தம்பலத்தை கொடுத்திருக்கிறார். மாதவ சிவஞான சுவாமிகளுடைய ஸ்ரீதகப்படார் நமச்சிவாய கவிராயர் பாட வேண்டும் என்பதற்காகவே அந்த உலகாம்பிகை, அந்த பாபநாச தலத்தில் ஒளிந்திருக்கிற உலகாம்பிகை நமச்சிவாய கவிராருக்கு வெற்றிலை தம்பளத்தை கொடுத்திருக்கிறாள். இதே போலத்தான் இறைவன் பக்குவ ஆன்மாக்களை பாடும்படி செய்கிறார். மணிவாசகர் சொல்லி காட்டுகிறாரே, நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனே, நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனே. ஞானசம்பந்தர் சொல்லி காட்டுகிறாரே, எனது உரை தனது உரையாக, எனது உரை தனது உரையாக என்று ஞானசம்பந்தரை அங்கு சொல்லி காட்டுகிறார். அப்பர் பெருமானும் தன்னுடைய திருவாக்கிலே திருத்தாண்டகத்திலே பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கு அறுத்த திருவருளினானே, திருச்செங்காட்டங்குடி திருத்தாண்டகத்தை சொல்லி காட்டார். பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கு அறுத்த திருவருளினானே என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இறைவனானவன் பாடுகின்ற வன்மையை நாவிலே கொடுத்து பதிவாக்காக வெளிப்படும்படியாக அதிர்ச்சித்துக் கொண்டே இருப்பார். அதைத்தான் துதி செய்ய கவி நாக்காட்டி தொடர்பு அரா நேயங்காட்டி, தொடர்பு அரா நேயங்காட்டி. ரொம்ப முக்கியம். உயிர்கள் சிவத்தை அடைவதற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட சாதனம் தான் அன்பு. இந்த அன்பு ஒன்றுதான் உயிர்களை சிவத்தோடு சென்று பிணிக்கிறது. குங்கிலியக்கலைய நாயனார் புராணத்துல பார்க்கிறோம். திருப்பனந்தாள் தலத்துல அங்கே தடாதகை பிராட்டி அபிஷேகம் செய்கின்ற பொழுது ஆடை நழுவுகிறது. ஆடை நழுவுகிறது என அபிஷேக குடத்தை தன்பக்கம் இழுத்து கொண்டாள். அதனாலே சுவாமியினுடைய உச்சிக்கும் நம்முடைய அந்த தடாகை பிராட்டி வைத்திருக்கிற குடத்தினுடைய அந்த வாய்க்கும் இடம் மாறிவிட்டது. அப்ப என்ன செய்தார் சுவாமி, அந்த அம்மையினுடைய கையில வைத்திருக்கிற குடத்தின் வாய் அருகே சென்று தன்னுடைய தலையை அப்படி தாய்த்து கொடுத்தார், தலையை சாய்ச்சி கொடுத்தார். சிவலிங்கம் சாய்ந்திருந்தது. சிவலிங்கம் சாய்ந்திருக்கிறது என்று அங்க இருக்கிற மன்னன் எத்தனையோ நிமிர்த்த முயற்சிப்பட்டான். கயிறை கட்டி தண்டராளர்களை வைத்து இழுக்க முடியாமல் செய்தார். கயிறை கட்டி குதிரையை வைத்து இழுக்க முடியாத நினைத்தார். கயிறை கட்டி யானையை வைத்து பலத்தால் நிமிர்த்தம் நினைச்சார், நிமிரலையே. ஆனால் குங்கிலியக்கலைய நாயனார் ஒரு கயிறை எடுத்து ஒரு முனையிலே சிவலிங்கத்தை கட்டி மறுமுனையிலே தன்னுடைய கழுத்திலே சுருக்க போட்டு இழுக்கிறார். எப்படி போட்டு இழுக்கிற போது சிவலிங்கம் நிமிர்ந்தது. ஆரூரு அன்பினாலே. இந்த அன்புதான் சிவத்தை நிமிர வைத்ததை தவிர பலம் அல்ல. ஆக இந்த அன்பு ஒன்றுதான் உயிர்கள் சிவத்தோடு சென்று சார்வதற்கு உயர்ந்த சாதனம். அந்த அன்பைத்தான் இறைவன் கொடுத்திருக்கின்றான் என்று போற்றி பகருடைய கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியர் சொல்லி இருக்கிறார். ஆகினார் அன்புதான். பக்தனை செய்வதற்கு அன்பு அமைத்தாய். சேரமான் பெருமான் நாயனார் பொன்வண்ண தந்தால் இதை சொல்லி காட்டுகிறார். பக்தனை செய்வதற்கு அன்பு அமைத்தார். எல்லோருக்கும் அன்பை நாம இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவைகளெல்லாம் சிவத்தின் மேல் செலுத்த வேண்டிய அன்பு இல்லாது வேறு பக்கமா போயிடும். ஆனால் இந்த கருவை பெருமானையும் அந்த அன்பானது இடையிலே மாறிவிடாதபடி, அதனுடைய தொடர்பு அருந்து விடாதபடி உண்மையில் இருக்கும்படியாக அருள் செய்தாய். தொடக்கு அரா நேயங்காட்டி உண்மையில் செலுத்துவதற்கு அன்பை கொடுத்தார். அந்த அன்பை தொடர்ந்து உன்பால் செலுத்துவதற்காக எனக்கு கருணை செய்திருக்கின்றாய்.
இந்த இறைவன் கொடுத்த அன்பினை அவன்பால் இடைவிடாது செலுத்துதல் வேண்டும். அதை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய காரைக்கால் அம்மையார் அழகா சொல்லி காட்டுவார். இடர்களையாரேனும் எமக்கு இறங்காலின்னு சொல்லார். உனக்கு மேல் வைத்திருக்கின்ற அன்பு குறைவு படாது. நீ என்ன எனக்கு அருள் செய்தாலும் அருள் செய்யாவிட்டாலும் இடையறாது என் அன்பு. மேல் வைத்திருக்கின்ற அன்பு ஒருபோதும் அது மாறாது என காரைக்கால் அம்மையாரே தன்னுடைய திருவாக்கில சொல்லி காட்டு. தொடர்க்கு அரா நேயங்காட்டி மதியினில் கழிப்பும் காட்டி, என்னுடைய அறிவிலே இதற்கு வேல் முன்பு இல்லாத அந்த ஆனந்த கழிப்பினை எனக்கு காட்டி வந்து என்னை ஆண்டு கொண்டான். இப்படி இருக்குமாக வந்து ஆண்டு கொண்டான். யார்? கதியென உலகம் போற்ற கலாநிழல் அமர்ந்த நாதன். உலகுயிருக்கெல்லாம் புகலிடமாக தெரிகின்ற கலாமரத்தின் நிழலிலே இருக்கின்ற பெருமானானவன் அங்கே எனக்கு அருள் செய்தான் என சொல்லி காட்டுகிறார். அதிசயம் உடத்தில் காட்டி அகம்புறம் தன்னை காட்டி துதி செய்ய கவி நா காட்டி தொடக்கு அரா நேயம் காட்டி மதியினில் கழிப்பும் காட்டி வந்து என ஆண்டு கொண்டான். கதி என உலகம் போற்ற கடாநிழல் அமர்ந்த நாதன். எனவே இடையறாத அன்பு அவனிடம் ஏற்படுதல் வேண்டுமென்றால் அதை அவனால் தான் கொடுத்துத்தான் நாம் செய்ய முடியும். இறைவனை பாட வேண்டும் என சொன்னாலும் அவன் அருள் இருந்தால் தான் முடியும். பாடும் பணியே பணியாய சொல்லிக்கொண்டு திருப்பாடல். நாதனே, நாதனே என்றால் மேலான தலைவனே. கவிஞன் ஏவ நல்லுருள் போது சென்ற தூதனே. இமயவல்லி துணைவனே, அருவையானே, போத நேயத்தினானின் பொன்கடல் பூண்டு தொண்டு ஊன்றும் ஏதம் நீ அகற்றிடாமல் இருப்பது இசையதாமோ. பெருமானே, உனக்கு அடிமைப்பட்டு உன்னை பாடுகிறேன், ஆனால் என்னிடம் இருக்கின்ற குற்றத்தை இன்னும் களையவில்லையே. என்ன குற்றம்? உயிரை பந்தத்திருக்கின்ற அந்த பாசம், அதை இன்னும் நீக்கவில்லையே. பாசமா பற்றறுத்து பாரிக்கு மாறியன் நீ. ஆனால் உனக்கு அடிமைப்பட்டு நான் பாடியும் கூட எனக்கு இன்னும் நீ ஏன் அருள் செய்யவில்லை என்று கேட்கிறார். நாதனே, எனக்கு அருள் செய்யல. ஆனால் உன்னை நோக்கி துதித்த ஒருவனுக்காக அவனுடைய பாட்டுக்கு நீ அடிமைப்பட்டு தூதெல்லாம் போயிருக்கிறாயே. அதைத்தான் கவிஞன் ஏவ நல்லிருள் போதில் சென்ற தூதனே. கவிஞனாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே பறவையாரிடத்தை கொண்டிருக்கிற ஊழல், பறவையார் தன்னிடம் கொண்டிருக்கின்ற ஊழல் தீர்ப்பதற்காக அவன் பாடலுக்கு அடிமைப்பட்டு நீ தூதி போயிருக்கிறாய். பாடுவார் பாடல் உகப்பாய் போற்றி உன்னை நோக்கி பாடுகிறேன், எனக்கு ஏன் இன்னும் என்னிடம் இருக்கின்ற குற்றத்தை நீ களையவில்லை? எனவே நீ பாடலுக்கு இறங்குபவன், எனக்கு ஏன் இறங்கவில்லைன்னு கேட்கிறார். இந்த இறைவன் தூது சென்றதை சுந்தரமூர்த்தி நாயனார் துதியில பூரா இது பல பேர்கள் இதைத்தான் குறிப்பிட்டு காட்டுவார்கள். திருவாரூர் நான்மணி மாலை என்று ஒன்று இருக்கிறது. ஆதி குமரகுருவர் சுவாமிகள் அருளி செய்த திருவாரூர் நான்மணி மாலை. இறைவன் வந்து மலர்களால் ஆக்கிய மாலையை அணிவிப்பதை காட்டிலும் தனக்கு சொல் மாலை அணிபவர்களுக்கு மேலத்தான் மிகுந்த பிரியமா. அதாவது மலர் மாலையை காட்டிலும் சொல் மாலை அணிபவர்களுக்கு மிகுந்த ஒரு அன்பினை காட்டுவார் நம்முடைய பரம்பரை. இதை அழகாக நம்முடைய ஆதி குமரகுரு சுவாமிகள் சொல்லி காட்டுகிறார். மலரும் பொழில் தென் கமலேஷருக்கு குளிர்ந்த சோலைகளை உடைய திருவாரூரில் இருக்கின்ற பெருமானுக்கு சாத்துகின்ற ஒன்மலர் சொல் மலர்க்கு ஒவ்வாது. நல்ல பொலிவோடு இருக்கின்ற மலர் மாலைக்கு சொல்மாலை சமமாகாது. சொல்மாலையே உயர்ந்தது. ஒன்மலர் சொன்மலர்க்கு ஒவ்வாது போலும் மற்ற ஓர் புலவன். இங்கே கவிஞன்கார், இங்க படம்
ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் என சொல்லக்கூடியவர் மற்றுமோர் புலவன் பன்மலர் சாத்தி பணி கொண்டவா, பன்மலர் சாத்தி பணி கொண்டவா, பண்ணோடு பொருந்திய தேவார பாடல் பாடிய அவனுக்காக நீ தூது சென்று பணி செய்தாயே. மற்றோர் புலவன் பன்மலர் சாத்தி பணி கொண்டவா. இந்த மலரை அணிவிப்பதை விட திருமலர் தான் விரும்புகிறார் என்பதற்கு இன்னொரு உதாரணம். திருமாலானவர் மலர்களை கொண்டு அர்ச்சிப்பதிலே வல்லவர். அந்த மலர்களிலே மேலான தாமரை மலர் வச்சு அர்ச்சிக்கிறார். மலர்களுக்கு தலைமையானது தாமரை, பூவினுக்கு கருங்கலம் பொங்கு தாமரை. 1000 மலர்களை வைத்து அவன் நாமத்தை சொல்லி அர்ச்சிக்கிறான். அப்படி 1000 நாமத்தை கொண்டு 1000 மலர்களை வைத்து இறைவனுக்கு அர்ச்சிக்கிறார். எந்த திருவடியை மலர்களால் திருமால் அர்ச்சித்தாரோ அந்த திருவடியையே திருமாலுக்கு காட்டவில்லை. உண்மைதானே? எந்த திருவடியை மலர் கொண்டு அர்ச்சித்தாரோ அந்த அர்ச்சிக்கப்பட்ட திருவடியே அர்ச்சிக்கின்ற திருமாலுக்கு காட்டல. ஆனால் சொல்மாலை அங்கே சாத்திருந்த சுந்தரனுக்கு அவனுக்கு அடிமைப்பட்டு யாவருமே செய்யக்கூடாத, செய்ய முடியாத ஒரு தூது போன. அதுவும் எப்படி போன? நள்ளிருளே எப்படி போன? ஒன்றுக்கு பல முறை போயிருக்கியே என கேட்கிறார். அந்த திருவாரூர் நான்மணி மாலையில ஆதி குமரகுருபர சுவாமி திருப்பாடல் தன்மலரும் பொழில் தென் கமலேஷற்கு சாத்துகின்ற ஒன்மலர் சொல் மலர்க்கு ஒவ்வாது போலும் மற்றுவோர் புலவர் பன்மலர் சாத்தி பணி கொண்டவா பச்சைமால் சிவந்த கண்மலர் சாத்தியும் காண்பரிதான கடல் மலரே என சொல்லி அந்த சொல்மாலையினுடைய ஒரு உயர்வை அங்கே சொல்லி காட்டுகிறார். அந்த சொல்மாலையினுடைய உயர்வை சொல்லி கவிஞன் ஏவன் நள்ளிருள் போதில் சென்ற தூதனே, நீ எப்படிப்பட்டவன்? எப்போதும் அருளோடு அல்லவோ கூடியிருக்கிறாய். இமயவல்லி துணைவனே, அம்பாள் என சொல்லக்கூடியது அருளின் வடிவம், அருளது சக்தியாகும். நீ அருளோடு கூடியிருக்கின்றவனே, கருவையானே. போத என்றால் ஞானத்தை கொடுப்பவனே. நேயத்தினால் நின் பொன் கடல் தொண்டு ஊன்றும், உன்னிடம் நான் மெய்யான ஒரு அன்பினை வைத்தும் உன்னுடைய திருவடிக்கு நான் தொண்டு செய்தும் கூட ஏதம் நீ அகற்றிடாமல் இருப்பது இசையதாமோ, நீ என்னிடம் இருக்கின்ற குற்றத்தை இன்னும் களையாமல் இருப்பதும் இசையதாமோ. இசைதல் என்றால் புகழ். ஈதல் இசைபட வாழ்தல். இசைதல்னா புகழ் அர்த்தம். ஈதல் இசைபட வாழ்தல். வசதியுடைய வாழ்வாரை வாழ்வார், மற்ற இசைப்பட வாழாதார் என்று வாழ்ந்தவர்களும் சொல்லிட்டாங்க. எனவே இசை என்பது புகழ். இது உன்னுடைய புகழுக்கு அடகாமோ என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். எனக்கு தொண்டு கொண்டும் எனக்கு அருள் செய்யவில்லை, துதிமாறு செய்தும் அருள் செய்யவில்லையே என்று சொல்லுகிறார். அப்ப இதுக்கெல்லாம் என்ன பொருள்னு சொன்னா, நம்முடைய அதிவீரராம பாண்டியன் இன்னும் சில நாட்கள் இருந்து ஞான நூல்களை தந்து வழிகாட்டியாக இன்னும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுவாமியினுடைய திருவுள்ளம். இது பொருள் எச்சம்னு பேரு. இங்க இருக்காது, நம்ம வரவழைச்சுக்கணும். மணிவாசகன் முக்தி பேரை கேட்டாள். எதற்காக? சின்னாள் இருத்தினார் சொல்லி காட்டுகிறாரே. திருவாசகம் வெளிப்படவும், அரிமர்த்தன பாண்டியனுக்கு பெருமையை உயர்த்தி காட்டவும், மதுரையினுடைய பெருமையை உலகோருக்கு எடுத்து காட்டவும் சின்னாள் இருத்தி என்று இப்படி பல காரணங்களை வைத்து இங்கு இருப்பாயாக என்று கூறியதாக திருவிளையாடல் புராணத்துல பறக்க பேசும். எனவே இதனுடைய இந்த பாடலுடைய பொருள் என்னவென்று சொன்னால், தொன்மாலை செய்பவர்களுக்கும் திருத்தொண்டு செய்பவர்களுக்கும் இறைவன் நிச்சயமாக இந்த உயிரிடம் இருக்கின்ற குற்றத்தை நீக்கி அருள் செய்பவன் என்று அந்த பொருளை எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த திருப்பாடலை பாடி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நாதனே கவிஞன் ஏவன் நள்ளிருள் போது சென்ற தூதனே, இமயவல்லி துணைவனே, கருமையானே, போத நேயத்தினால் நின் புலன் கடல் தொண்டு பூண்டும் ஏதம் நீ அகற்றிடாமல் இருப்பதும் இசையதாமே. புலன்கடல் தொண்டு பூண்டும் அந்த உண்மை தொகை
தொண்டு செய்பவர்களுக்கெல்லாம் முக்தி பேறு கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை, செய்து கொண்டிருக்கிறாய். எனக்கு மட்டும் செய்யவில்லை என்ற அந்த குறைபாடு சொல்வதற்காகத்தான் பூண்டும் என்ற அந்த இம்மை அந்த மெய்யெழுத்தை போட்டு காட்டுகிறான் என சொல்லி, இறைவனுக்கு நாம் சொல்மாறு சாத்துவதாலும் தொண்டு செய்வதாலும் இறையருள் நமக்கு நிச்சயம் கிட்டும் என்பதை பொருளச்சமாக கொள்ள வேண்டும் என கூறி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாழி நான்மறை வாழிய அந்தனர் வாழி சைவ மனுமுறை ஓங்குக வாழி வையகம் வாழிய மண்ணுயிர் வாழி வாழி அறநெறி வாழியே. திருச்சிற்றம்பலம்.